ஹாய் வணக்கம் மக்களே, நான் கோகுல் பிரசாந்த். ஒரு சில்வர் ட்ரேடிங்கை பொறுத்தவரையில் ரொம்ப ஹை வாலட்டைல் ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப அக்ரெசிவ் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ க்ரூட் பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்குன்னு. ஆனால் க்ரூடுங்கிறது சீசன், இந்த மாதிரியான வாரு ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும் தான் வாலட்டைலாக இருக்கும். ஒருத்தர் எப்பவுமே வாலட்டைலாக இருப்பார், அவர் தான் சில்வர். சரிங்களா? சில்வர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மெட்டீரியல் அப்படின்னு நீங்க பார்க்கறத அது ஒரு ட்ரேடிங் மெட்டீரியல். சரிங்களா? ரொம்ப அக்ரெசிவா வந்து ஏறும் விலை, முக்கியமா விழுகும் போது தாறுமாறா இருக்கும். அதோட புட் ஆப்ஷன்லாம் ஒரு ஈஸியா வந்து 300% 400% பர்ஃபார்ம் பண்ணும். அதில் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? முக்கியமா நீங்க எக்ஸ்பைரி அன்னைக்கெல்லாம் நீங்க ப்ளே பண்றீங்க, எக்ஸ்பைரிக்கு ஷார்ட்டா இருக்கும்போது ப்ளே பண்ண சின்ன ரிஸ்க்ல வந்து உங்களால மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா பெரிய ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து மேக் பண்ண முடியும். நார்மலா நீங்க பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ப்ரெடிக்ட் பண்றவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஜாக்பாட் அப்படிங்கலாம் சொல்லலாம். எதை அப்படின்னா சில்வர் ட்ரேடிங். சரிங்களா? உங்களால ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? இல்லைன்னா கால்குலேட்டர் ரிஸ்க் எப்பவுமே எதுலையுமே இருக்கும். சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம சில்வரை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்கள் வந்து ட்ரேட் பண்றதுக்கு இங்க வந்து அவைலபிளா இருக்கு சில்வர்ல. இப்போ சில்வர் 100லாம் புதுசாக வந்திருக்கு. இதில் என்னன்னு பார்த்தோன்னா நான் கோகுல் பிரசாந்த். அண்ட் வந்து இந்த வீடியோ தன்காக நீங்க வந்து இனி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சில்வரை பொறுத்தவரை என்னெல்லாம் ட்ரேட் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ட்ரேடர்ஸ் லைக் வந்து சில்வர்ல பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஹெட்ஜ் பண்றதுக்காக என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சில்வர் மெகா அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு 13 லட்சம் 14 லட்சம் ரூபாய் வேணும் சில்வர்ல ட்ரேட் பண்ணோம்னா. பார்த்தீங்கன்னா தெரியும் மார்ஜின். சரிங்களா? ரொம்ப பெரிய மார்ஜின். அதனால வந்து நம்ம அது பணம் போறது இல்லை. நம்ம ரீட்டெயிலர் சரி ப்ரோ மினி இருக்கா மினின்னு கேட்டிங்கன்னா மினியும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வரும். ஓரளவுக்கு பெரிய கேபிட்டல் இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இதை தவிர்த்து அடுத்தது பார்த்துட்டா சில்வர் மைக் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரிங்களா? சில்வர் மைக் பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஒரு 42,000 ரூபாய் இருந்தால் போதும். இது வந்து ஓரளவுக்கு எல்லா ட்ரேடராலையும் அஃபோர்ட் பண்ணி டைரக்ஷனா ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். 42,000 ரூபாய் இருந்தா போதும் உங்களுக்கு. சரிங்களா? டைரக்ஷனா நீங்க ப்ளே பண்ண முடியும். இதையும் கம்மியா இப்போ வந்து சில்வர் 100 அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம்னா இருக்கு. சில்வர் 100 பொறுத்தவரை 4,000 ரூபாய் இருந்தா போதும். சரியா? ஒரு ஜோக்ல வர மாதிரி 4 லட்சம் 40,000 சரி 4,000 அப்படிங்கிற மாதிரி 4,000 அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சில்வர்ல இப்போ 4,000 ரூபாய் இருந்தாலே போதும், நம்மளால ப்ளே பண்ண முடியும் டைரக்ஷன்லாம். நான் டைரக்ஷன்ல பண்ணோம் இல்ல வந்து ஆப்ஷன்ஸ்ல ப்ளே பண்ணா இங்க ரெண்டுனா இருக்கு. மெகா அண்ட் வந்து மினி அப்படிங்கிறதுக்கு வந்து அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து மினி. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அதாவது சில்வர்ல பார்த்துட்டா மினில பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து சில்வர் வந்து எவ்வளவு டிராப் ஆயிடுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பெர்சன்டேஜா பார்த்துட்டோம்னா 4.5% வந்து நமக்கு வந்து சில்வர் டிராப் ஆயிடுக்கு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இங்க பிரீமியம் பாருங்க, எக்ஸ்பைரி அப்படிங்கிறது நமக்கு 19 தான். இப்போ இது வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம பை பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா க்ளோசர் டு எக்ஸ்பைரி நமக்கு 11,000 அடி மணி. சரிங்களா? நாளைக்கு போய் 10,000 ரூபாய் தேவை. சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கு பிரீமியம். ஏன்னா வந்து மொமெண்டம் அந்த அளவுக்கு இருக்கும். பெர்சன்டேஜ் பாருங்க, 4% 5%ல ஈஸியா சில்வர் மூவ் ஆகும் நமக்கு. சரியா? மூவ் ஆகுதுன்னா 300 பிரீமியம் பார்த்து 300%, 250%, 200% அவுட் ஆஃப் த மணில போல ஒன்றும் போயிடும் போல இருக்கு. இந்த மணி பார்த்துட்டு நார்மலா அது எப்பவுமே வந்து 100%, 150% அந்த மாதிரி நல்ல மூமெண்டம் 5% வந்தா மூவ் ஆகும். சில்வரோட சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சில்வர் 100 சார்ட். நம்ம சில்வர் சார்ட் எடுத்துக்கலாம். சில்வர் சார்ட், சில்வர் மெகா அதோட சார்ட் எடுத்துக்கலாம். சில்வர் மெகா ஏன்னா வந்து நமக்கு உன்னையும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து டைரக்ஷன்லாம் நம்ம வந்து ஈஸியாக பார்க்கறதுக்கு. சரியா? இங்கே பாருங்க, சில்வர் மெகா இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபாலு. கிட்டத்தட்ட ஹைல இருந்து ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஃபால் தான் ஆகிட்டு இருக்கான் சில்வர் மெகா. கிட்டத்தட்ட நமக்கு 4%. இந்த 4% மூமெண்ட்டும் எப்பாவது தான் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது, எப்பவுமே வரும். சரி, அதான் சொல்றேன். சில்வரை பொறுத்தவரை அது வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேடர்ஸுக்கானது. முக்கியமா அதில் ஆப்ஷன்ஸ் பண்றவங்கலாம் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னா நல்ல மூமெண்டம் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இன்னும் என்னன்னா அங்க ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். நீங்க டைரக்ஷனா உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் நீங்க கரெக்டா வச்சுட்டு சில்வர்ல பிளே பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்டை பொறுத்த வரையில் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சில்வர்ல இருக்கும். சரியா? இப்போ இந்த சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டேவ் பாருங்க, இப்போ ஏறின நாள் பாருங்க, இது வந்து 5%. நார்மலா மூவ் ஆகும். ஒவ்வொரு டேவ் வந்து 5%, 6%, சம்டைம் 10% கூட போகலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5%. நார்மலா வந்து ஒரு
அவங்க 7% இந்த பை ஆனது, நடுவில் இருக்கிற கேன்லாம் குறைஞ்சது 3%, 4% அப்படின்னு சின்ன சின்ன கேன்ல கூட நான் வந்துடும். சரியா, கன்சாலிடேட் பண்ணிட்டே இருக்கும், திடீர்னு பிரேக் அவுட் கொடுக்கும், 5-10%க்கு டகடகன்னு இறங்கிடும். இப்போ இறங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் 3 டே பாருங்க கன்சாலிடேட் பண்ணிச்சா ஒரே நாளில் 5%, இன்னைக்கு நான் வந்து 4.5% காலி. சரியா, அப்போ நீங்கள் சில்வரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்ரெசிவ் ட்ரேடரா அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். சரியா, ஏன்னா அந்த அளவுக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிஃப்டியில பார்த்துட்டீங்க, நிஃப்டியில ட்ரேட் பண்றீங்கன்னா இன்னைக்கு 0.25% மூவ் ஆகுமா நிஃப்டின்னு வந்து ஏங்கும். அந்த அளவுக்கு வந்து அது மூவே ஆகாது. கரெக்டா, சில்வர்ல அப்படி கிடையாது, கமாடிட்டி அண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஈஸியா நீங்க 0.25% இல்லை, ஒரு ரேலியை பிடிச்சோம் அப்படின்னா சம்டைம் 20-25% கூட போகலாம். அந்த அளவுக்கு நமக்கு இதா இருக்கும். அதான் உங்களுக்கு ரிஸ்க் வேணா, ஆப்ஷன்ஸ் வேணா, நான் வந்து லைக் அந்த ரொம்ப கம்மியா அந்த 4000 ரூபா சொன்னீங்களா, அது மாதிரி மைக்ரா இருக்கு. மைக்ரா டைரக்ஷன்லாம் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நல்லா மார்க்கெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெறும் 4500 ரூபாய் 5000 ரூபாய் இருந்தா போதுமானது ஒரு கான்ட்ராக்டுக்கு. அதுக்காக வெறும் 5000 வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு டீசென்ட் கேபிட்டல் வச்சிருக்கணும். 20000 ஒரு 50000 ரூபாய் கேபிட்டல் வச்சுட்டு அதுல நீங்க வந்து ஒரு 5000 வந்து வச்சு நல்ல ஒரு 4%, 5% மூமெண்டம்ல இந்த மாதிரி நீங்க பிடிக்க ட்ரை பண்ணலாம். பை இப்போ ஒரு சில்வர் வந்து நீங்க பையோ இல்லை செல்லும் பண்ணலாம். இது சரிங்களா, செல் பண்றீங்க 1 லாட், இந்த மாதிரி டார்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி இத்தனை பாயிண்ட் வைக்கலாம். அது வந்து ரிஸ்க் ரிவார்டு எப்பவுமே வந்து நீங்க ஒரு லைக் இப்போ ஒரு 400 பாயிண்ட் டார்கெட்னா ரிஸ்க் வந்து ஒரு 200 1:2, அதாவது 200 ரூபாய் லாஸ் பண்றீங்கன்னா 400 ரூபாய் ப்ராஃபிட். அந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க சில்வர்ல வந்து நீங்க ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஓகே. இதை தவிர்த்து நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா சில்வரை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சில்வருங்கிறது ட்ரேடிங் மெட்டீரியல், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல். இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபியூச்சரை வச்சு உங்களால பிசிக்கல் டெலிவரி எடுக்க முடியும். சரிங்களா, சில்வரை பிசிக்கலாவும் கொடுப்பாங்க. இதுக்கு தான் தன்னோட ஆப் இருக்கு, ஏற்கனவே அதுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கு, நீங்க பார்க்கலாம். தன்னோட ஆப்லேயே நீங்கள் வந்து சில்வரை ஃபியூச்சரை வாங்கி வச்சுட்டு ஃபிசிக்கல் டெலிவரி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வந்து உங்களால் சில்வரில் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இந்த வீடியோங்கிறது ஃபுல் சில்வரில் என்ன இருக்குது, இப்போ வந்திருக்கிற சில்வரோட மைக்ரா அண்ட் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை சில்வரில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கீங்கன்னா எவ்வளவு மூவ் ஆகலாம் இதெல்லாம் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.